அன்பிற்கு நன்றி. மாணவ நண்பர் தமிழ்ல பேசிட்டு இருந்தாரு, அப்புறம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன் மேடத்துக்கிட்ட, இங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா அப்படின்னு. 99% தமிழ் தெரியும் அப்படின்னாங்க. For those 1% who don't know the language, thank you for your love. இப்ப நாம பேசிக்குவோம். மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்கள் யார் என்று பெயர் சொல்லி குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இங்கே வருவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் அங்க நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஐஸ்வரி கணேசன் அவர்கள். அதைவிட முக்கிய காரணம் உங்கள் அன்பு, எனக்கு இந்த அமைப்பும் இந்த இன்ஸ்டிங்ஸ் விழாவும் மிகவும் பிடித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதில் ஒன்று கலை. அதற்கு இடம் கொடுக்கும் எந்த கல்வி மையமும் நல்ல முழுமையான ஒரு மனிதனை உருவாக்க முயற்சிக்கிறது என்று சொன்னால் அது பொய்யாகாது. இங்கே உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய பெருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நான் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் இருக்கும் மிக முக்கியமான பள்ளிகளில் ஒன்று உங்களுடைய கல்லூரி. அதுவும் கூட ஒரு காரணம். நான் இங்கே வந்து உங்களுடன் பேசி என்னை பட்டை நீட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், உங்களுடைய வாய்ப்பை நான் பெற முடியாத மாணவனாகவே இருந்து கொண்டிருக்கிறேன். பள்ளி படிப்பை தாண்டி வரவில்லை. எனினும் என்னை காப்பாற்றியது இந்த இன்ஸ்டிங்ஸ் தான். கலை நம்மை காப்பாற்றும் என்ற அந்த இன்ஸ்டிங். அதுக்காக எல்லாரும் அந்த பாதையில தான் போகணும்னு சொல்லல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை. என் பாதையை தேர்ந்தெடுக்கும் அந்த உரிமையை எனக்கு கொடுத்த என் பெற்றோர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். அதே பரிமாணங்களை நீங்கள் பெறுவதற்கு உதவும் இந்த கல்வி நிலையம் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு இடமாக இருக்கும். இங்கே உங்கள் கல்லூரியிலிருந்து செஸ் சாம்பியன்ஸ், கிரிக்கெட்டியர்ஸ், கலைஞர்கள் என்று பல பரிமாணங்கள் கொண்டவர்கள் வந்திருப்பதை இன்றுதான் எனக்கு தெரிவித்தார்கள். அது மென்மேலும் வளர வேண்டும். மிக முக்கியமாக, இது நான் சுயநலம் கருதி கேட்கவில்லை. திரு அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை நோக்கி கேட்ட அதே கேள்வி. உங்களில் எத்தனை பேர் அரசியல் சார்போ அல்லது அரசியல் விழிப்புணர்வோடு இருக்க போகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. ஏன் கேட்கிறேன்னா, அரசியல் என்பது எப்படி கலையும் ஸ்போர்ட்ஸும் அறிவியலும் உங்களை காப்பாற்றப் போகிறதோ அப்படி உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கும் ஒரு சக்தியாக அரசியல் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது.
நீங்கள் எல்லாரும் அரசியல்வாதியாக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர் அரசியலை கண்காணிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. கண்காணிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் என் தலைமுறையில் இருந்த மாணவர்களில் பலரும் அதை கண்காணிக்க மறந்ததனால் தான் இன்றைய அரசியல் இந்த நிலையில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எல்லாருமே அப்படி இல்லை. சில பேர் இருந்தாங்க. இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஐஸ்ரீ கணேசன் அவர்கள் ஸ்டூடெண்ட் லீடரெல்லாம் இருந்தவர் தான். ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் வரல. நிறைய பேர் அதை பார்க்கணும், கவனிக்கணும் என்ன நடக்குதுன்னு. That is going to determine your life and your grandchildren's life. So you owe a duty to the nation to be vigilant about what is going to be your politics.